பார்க்க போறோம்னா சிக்கன் நூடுல்ஸ் வந்து வீட்லயே எப்படி ரெடி பண்றது, சாஸும் இல்லாம கெச்சப்பும் இல்லாம ஹெல்த்தியா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல வந்து நூடுல்ஸ் வந்து மூழ்கிற அளவு வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிறேங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பிராண்ட் நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த பிராண்ட் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்ல வந்துச்சு, அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து தண்ணி நல்லாவே கொதிச்சதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு அதில் போட்டு வேக வச்சுக்கிறலாம். இப்போ அது கூடவே நூடுல்ஸுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் கூடமே ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக 2 ஸ்பூன் ஆயில் வந்து அதில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வடிகச்சி வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம நூடுல்ஸுக்கு தேவையான சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வந்து மீடியமான சைஸ்லேயே வந்து பொரிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் நூடுல்ஸ் சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான வெஜ்ஜு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம வெஜ்ஜு இல்லாமல் கூட பண்ணலாம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் வந்து வெஜ்ஜு சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 150 கிராம் வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அது கூடவே 4 பல்லாரி 2 கேரட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் காய வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் பொரிச்சோம் பார்த்தீங்களா எண்ணெய், அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம நூடுல்ஸ் பண்ண போகிறோம். ஏன் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோட்டலில் கிடைக்கிற அதே ஃப்ளேவரில் நமக்கு வந்து கிடைக்கும். எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா அது கூடவே சேர்த்து வதக்கிக்கிடலாம். வெங்காயம் வந்து மற்ற இதுக்கு மாதிரி வந்து ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் மீடியமாக வெந்தாலே போதும். அதாவது அந்த கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு வந்து வெங்காயம் வெந்தாலே போதும். இப்போ வெங்காயம் அந்த பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் ஓரமாக அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் 2 முட்டை வந்து நான் அது கூடவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து முட்டை சேர்க்குறதுல வந்து விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். நான் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் முட்டை சேர்க்குறேன். முட்டை சேர்த்து உடனே நம்ம வந்து கிண்டி விட்டுறக்கூடாது. ஏன்னா அந்த முட்டை கொஞ்சம் வந்து அந்த அப்படியே ஃபுல்லாக ஆஃப் பாயில் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கிண்டி விடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக வந்து கிடைக்கும். நம்ம வந்து உடனே கிண்டி விட்டோம்னா முட்டை வந்து இருக்கிறதே தெரியாமல் போயிடும். இப்போ வந்து நல்லா முட்டையை தனியாக கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ வெங்காயத்து கூட நல்லாவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ வெங்காயத்து கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காய்கறி, அதாவது முட்டைக்கோசும் கேரட்டும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து இது வந்து நூடுல்ஸுக்கு வந்து ரொம்பவே வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வந்து வதங்கினாலே போதும். அது நம்ம வந்து கடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், அந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிடலாம். நம்ம வந்து நூடுல்ஸுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டனால இப்போ வந்து காய்கறிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா அதை வதங்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்குனா கூட போதும். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து வடித்த நூடுல்ஸ் வந்து ஓரமாக ஒரு பிளேட்டில் நல்லா கொட்டி ஆற வச்சுக்கிடலாம். இப்போ இந்த வந்து காய்கறி வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து மசாலாக்களை வந்து சேர்த்துடலாம். நான் வந்து மட்டன் மசாலா யூஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ணுறேன். 1 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா போட்டிருக்கேன். அது கூடவே பெப்பர் பொடி வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் இந்த அளவுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து நம்ம மசாலாவை போட்டு நல்லாவே பொறுமையாக அதை கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ கிண்டி விட்டதுக்கப்புறம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நூடுல்ஸு, அதை கொட்டி அப்படியே கொஞ்சமாக வந்து கலரி எடுத்துக்கிறோங்க. இப்போ கலரினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா குட்டி குட்டியாக சிக்கன், அந்த சிக்கனையும் போட்டு நல்லா கலரி எடுத்துக்கிறோங்க. இப்போ அதை வந்து பொறுமையாக நம்ம அதாவது கரண்டியோட வந்து முன்பகுதியை வச்சு கலரும் போது அது வந்து உடஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால லைட்டாக அப்படி சும்மா பெரட்டி மட்டும் விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான நம்மளோட சிக்கன் நூடுல்ஸ் வந்து வீட்டிலையே ரெடி. இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.